அந்த பால்கோவாக்கார மக போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? தள்ளிப்பாங்க அந்த பக்கம். அப்பச்சி, இதுதான் கடைசியா இருக்கணும். ஜெயராமா, அம்மா, ஏதோ தப்பா இருக்கு. அப்புச்சி நம்ம கிட்ட பொய் சொல்றாரு. இல்லம்மா, அவன் கோபம் தான் உங்களுக்கு தெரியுமே. நாமளா எதுவும் யோசிக்க வேண்டாமா? இல்லையா, அவன் மூச்சு விட்டாவே அவன் மூளைக்குள்ள என்ன யோசிக்கிறான்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்புச்சி ஏதோ ஒரு உண்மையை மறைக்க புதுசா ஒரு பொய்யை தயார் பண்ணிட்டாருன்னு எனக்கு படுது. இருக்கலாமா, ஆனா ஜோதிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அவ தெளிவான கண்ணாடிமா. பெத்தவன் எனக்கு தெரியாதாம்மா. நீ பெத்த கண்ணாடிய சூதானமா பாத்துக்கணுமியா? என்ன, அந்த கண்ணாடியில எவன் உருவமும் விழாம பாத்துக்கணும். அது நம்ம கடமையா. மடப்பையில உன்னை போட்டோ என்கிட்ட கொடுக்க சொன்னேன், இல்லைன்னா என் தங்கச்சியை பார்த்து கொடுத்துருக்கணும். இல்லண்ணே, தங்கச்சி கிட்ட தானே கொடுத்தேன். ஏய், விளையாடுறியா? என் தங்கச்சி கிட்ட கொடுத்தா விஷயம் எப்படி அப்பத்தா வரைக்கும் போயிருக்கோம். அண்ணே, நான் தங்கச்சின்னு சொன்னது உங்க ஒய்ஃபை தானே. ஏன் பொண்டாட்டி உனக்கு தங்கச்சி, அக்கா கிட்ட கொடுத்தான்னு சொல்லியிருக்கணும். அக்கான்னு சொன்னா அவங்க வைறாங்க, தங்கச்சின்னு சொன்னா நீங்க அடிக்கிறீங்க. என்னடா முணுமுணுன்ற? இனி ஒரு மாசத்துக்கு என் கண்ணிலே படக்கூடாது. மூதேவி, டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு. இன்னுமா போட்டோவை பிரிண்ட் எடுத்து அனுப்புவ? இல்லண்ணே, உங்களுக்கு ஒரு நாள் கார்த்தின்னு கட்சிக்காரன் விட்டு ஃபோன் பண்ணான். பேரை கேட்டவனே போனையே நீங்க உடைச்சிட்டீங்க. அவன் போட்டோ அனுப்புனா நீங்க கடுமையா கோவப்படுவீங்க, அதானே அப்படி பண்ண. டேய், கொன்றுவேன் போ. அண்ணா, ஐம் சாரிண்ணே. நான் அண்ணி சொன்ன கவரை தானே எடுத்துட்டு போனேன். ஆனா அதுக்குள்ள இருந்தது ஏதோ ஒரு மாப்பிள்ளை போட்டோன்னு எனக்கு இப்பதானே தெரிய வந்தது. ஆனா கார்த்தி போட்டோ எப்படி மாறி பாட்டி கையில போச்சுன்னு எனக்கு தெரியலண்ணே. பரவாயில்ல, விடுமா. இல்லண்ணே, என்னால நீ திட்டு வாங்கின, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதை விடு, அதெல்லாம் நான் பெரிய விஷயமா. சரி, நீ சாப்பிட்டியா? இல்லண்ணே, இனிமேதான். என்னம்மா நீ? போ, முதல்ல போய் சாப்பிடு, சீக்கிரம் தூங்க போ. ஜோதி, அந்த கார்த்தி பையன் இருக்கான்ல, அவன் விவகாரத்தை கொஞ்சம் ஒத்தி போட்டுடலாமா? அது இல்லைண்ணே, நான் தான் அவன் போட்டோ. நீ சொல்லி எனக்கு புரியாமலாம் இல்லை. அப்பத்தான் நான் சொன்னது எதையுமே நம்பல. இப்போ அப்பத்தா உன் மேலதான் சந்தேகப்படுது. அது அப்பத்தா கண் பார்வையிலே தெரிஞ்சிச்சு. நீ யாருமா? இளவரசி. அவன் அவன் யாரு? தெருப்பொறுக்கி. ரெண்டும் எப்படி சேரும்? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எதையாவது சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்பதான் புலம்பிக்கிட்டு இருக்கு. எல்லாம் அந்த ஓடுகாலி கழுதுனாலதான். யாரு? அதான், எல்லாம் அந்த ஓடுகாலி கழுத கார்த்தியோட அம்மா. அப்பத்தான் நிம்மதி பூரா உறிஞ்சி குடிச்சிட்டா. அண்ணே, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஜோதி, அப்பத்தா யாரு? ராணி. அவங்க தெருல நடந்தாங்கன்னா ஊரே காலில் விழுந்து கும்பிடும். அதை நானே பார்த்துருக்கேன். ஆம்புட்டு பெருமையும் கௌரவமும் அந்த ஒத்த பொம்பளைனால நடு வீதியில உடஞ்சி கிடக்கு. இதுல நடுவுல எத்து பல்லு மாதிரி இவன் வேற.
இதெல்லாம் ஜோதி, அப்பத்தா சந்தேகப்படுறது தப்புன்னு நாம 2 பேர் தான் நிரூபிக்கணும். புரியுதா? அப்படி நாம நிரூபிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த கார்த்தி பையனை பத்தி நாம யோசிக்கவே கூடாது. புரிஞ்சுதா? வா சாப்பிடலாம். ஜோதி, வா சாப்பிடலாம். வரேண்ணே. புது பைக் வாங்கினதுக்கு ட்ரீட் கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி சர்பத் வாங்கி கொடுத்து முடிச்சுக்கலான்னு பாக்குறியா? ஏய், என் மகன் சர்பத் வாங்கி கொடுத்தாவே சரக்கு வாங்கி கொடுத்த மாதிரி தான். ஆட்டோமேட்டிக்கா 7 மணிக்கு மேல அதெல்லாம் செய்வேன். என்ன மகனே? அதுக்கு 7 மணிக்கு மேல உன் கண்ணில் நான் சிக்கனா தானே சித்துப்பு. ஏய், எங்க அண்ணன் மாதிரி நீ கஞ்சனா இருக்காதரா. ஊர்ல புதுசா கடை ஆரம்பிக்கிறவன் பல லட்சங்களை இறைச்சி பிரம்மாண்டமா ஆரம்பிக்கிறான். அதுக்கு நம்ம கடையை இடிச்சு சித்தப்ப நீங்கிறதுனாலதான் அந்த மட்டில் நிக்குது. வேற யாராவதுனா அகப்ப தெரிச்சிருக்கோம். சித்தப்பா, அது வெறும் கடை இல்லை சித்தப்பா, நம்ம பாரம்பரியத்தோட அடையாளம். அத போய் கை வைக்கணுங்கிற? இல்ல 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 இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா மகனே. பின்ன நம்ம ஊர் சரவண பவன் வெளிநாடு பூரா பிரான்ச் திறந்துருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலா நமக்கும் பேர் இருக்கு. நாமளும் 4-5 பிரான்ச் திறந்து விட்டுருவோங்க. என்ன நான் சொல்றது? சித்தப்பா, நீ என்னைக்காவது ஒரு நாள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போய் கடையை திறந்துருக்கியா? இல்ல இல்ல. சிவகொழுந்தா, அதை செய்ய, அப்புறமா பிரான்ச் திறக்கிறத பத்திலாம் யோசிக்கலாம். டேய், அந்த நோட்டீஸை தான் தெரு தெருவா ஒட்டியிருக்காங்களாடா, அதை போய் அப்படி ஊத்து பார்த்துக்கிட்டு கிடக்க. உனக்கு என்ன பைல்ஸ் எதுவும் இருக்கா? அந்த கர்மெல்லாம் எனக்கு என்ன வரப்போகுது? நான்லாம் ஓடி ஆடி வேலை செய்கிற ஆளுண்ணே. என்ன சாம்குமார்? ஏய், அதேண்டா என்னைய பார்த்து சொல்ற? சித்தப்பு, அவரு கிடைக்கிற கேப்ல உனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. சுப்பு, அதான் உனக்கு ஒண்ணும் இல்லையில. அப்புறம் எதுக்கு அந்த கருவு முடிச்ச சீட்டை ஊத்து பார்த்துட்டு இருக்க? டேய், நோட்டீஸை பார்க்கலடா, நோட்டீஸில் இருக்க டாக்டர் ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கேன்டா. நே, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குண்ணே. ஏய், அதில் எந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் அப்படி தானே தெரியும். படா, சும்மா இருச்சுதப்பா. நே, நீ பாரு. டேய் டேய் மகனே, அடுத்த டார்கெட் ஒன்னே பண்ணிட்டான்டா. சும்மா இருச்சுதப்பா. நே, நீ பாருண்ணே. என்னடா பாருண்ணே. டேய், ஆமாடா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. எங்க பார்த்துருக்கோம்? நாங்க நினைச்சா இந்த கடையே இருக்காது. இந்த பிரச்சனை சம்பந்தமா வர்ற ஆபீசர் கிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று கொடுப்பாங்கல்ல, அதையாவது எடுத்து கொண்டு வந்து காட்டுங்க. நாங்க உங்க மேல லீகலா ஆக்ஷன் எடுப்போம். இரியா, அவங்க என்ன பண்றப்ப காட்டுறோம், சும்மா விட மாட்டேன். சிக்கனடா. டே சுப்பு அண்ணா, இது அவன்டா. எவன்டா? அதான் ஆபீசர். எந்த ஆபீசரு? அட ஆமாண்ணே. டே சுப்பு, இந்த நோட்டீஸை கொடுத்தவன முதல் அல்லு. அல்றா அல்றா. மாட்டினடி மோகன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. வா 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 வா. வாங்க தம்பி, நிறைய வேலை கிடைக்குப்பா. நைட்டுக்குள்ள 4 ஊரை கவர் பண்ணோம். என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க தம்பி. போலானே போலாம், கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போலாம். அது ஒண்ணும் இல்ல, இந்த டாக்டர் நம்ம ஊருக்கு எப்போ வருவாப்ல? டாக்டர்னு சொல்லாதப்பா, மருத்துவர், மக்கள் மருத்துவர். ஓ, தற்சமயம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இருக்காரு. அவரை எப்பனே பார்க்கலாம்? ஏன் சுப்பு, நிஜமாலுமே உனக்கு ஃபைல்ஸ் பிரச்சனையா?
டேய் சும்மாடுற நீ வேற. அண்ணா நீங்க சொல்லுங்க. மருத்துவரை எப்போ வேணாலும் பார்க்கலாம்பா. சரி சரி, மருத்துவர் எந்த லாட்ஜில் ரூம் போட்டிருக்காப்ல? லாட்ஜா தம்பி, நான் தான் சொன்னேனே, மக்கள் மருத்துவர்ப்பா. ஓஹோ, மரத்தடியில உட்காந்துக்கிட்டு மக்களோட மக்களா இருந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்போ எந்த மரத்தடியில் உட்காந்து சேவையை பண்ணிட்டு இருக்காப்ல? அதோ அங்க கூட்டத்துக்கு நடுவுல இருக்காரு பாருங்க. சிக்கனடா. அனைவருக்கும் மக்கள் மருத்துவர் SM சிவகொழுந்துவின் அன்பான வணக்கங்கள். பாருங்க சார், பாருங்க, 10 தலை ராவணனா இருந்தா கூட ஒத்த பக்கத்து தலைவலி வந்தா துடிச்சு தான் போகணும். அப்பேற்பட்ட ஒத்த தலைவலிய அடிச்சு துவைச்சு தூக்கி எரிஞ்சிருமையா நம்ம தைலம். இப்ப நீங்க பாக்குறது வெறும் தலைவலி தைலம் மட்டும் இல்லைங்க சார். 10 வகையான மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட தைலம். 10 வகையான பிரச்சனையை தீர்க்க 8 வகையான அரிய மூலிகைகளை அரைச்சு ஊத்தி எடுத்த காமாட்சி தைலம் சார். இது அமேசான் காடுகள்ல எடுக்கப்பட்ட தைலம் கிடையாது சார். இது நம்ம பொதிகமலை மூலிகையிலிருந்து எடுத்த தைலம் சார். கண், காது, மூக்கு, தொண்டை, வாய், வயிறு, வாதம், பித்தம், கபம், காய்ச்சல் அனைத்தையும் தீர்க்கும் ஒரே நிவாரணம். இது போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க சார், வந்து பயனடைங்க சார். நேரடி பார்வையில இதை விற்கிறதுனால மிக குறைந்த விலையில நாங்க விற்கிறோம் சார். இதோட விலை ரொம்ப அதிகம் இல்ல சார், வெறும் 50 ரூபாய் தான். வாங்க சார், வந்து பயனடைங்க சார். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்கம்மா, வாங்க. கொடுங்கம்மா. எனக்கு ஒரு டப்பா கொடுங்க. ஒவ்வொரு ஆளா வாங்க சார். எனக்கு 3 கொடுங்களா? சார், இந்தாங்க சார். கொடுங்கம்மா. நான் முதல்ல வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு டப்பா கொடுங்க. 3 கொடுங்கண்ணா. சரி பாப்போமே. நான் 4 டப்பா வாங்க போறேன். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். வரிசையில வாங்க சார். இருங்க சார், இருங்க சார். கொடுங்க சார், கொடுங்க சார், கொடுங்க சார், கொடுங்க சார். சார் கொடுங்க சார். சார் கொடுங்க சார். சார் கொடுங்க சார். சார் வியாபார நேரத்தில் விளையாடாதீங்க சார். கொடுங்க சார். டாக்டர் SM சிவக்கொழுந்து சார், நீங்க எப்படி சார் இங்க? சொல்றேன்டா, வா. அம்மா, ஐயோ சார், நான் வேணும்னு எதையும் செய்யல சார். என்ன செய்யணும்னு எழுதி கொடுத்தாங்க. பேசிக்கா நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் சார். அதான் பாத்திரத்தோட ஒன்றி போயிட்டேன். ஐயோ, பெரிய விஸ்வரூப கமல் பாத்திரத்தோட ஒன்றிட்டார். சார் வேணாம் சார், படிதானே சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு, உன்னை அனுப்புனவன் யாரு? அது 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 வந்து டேய் டேய் சுப்பே, கட்டையில இன்னும் வலுவா 2 போடு போடுறா. போட்டனா ஒழுங்கா சொல்றேன் சார். வேணாம் சார், வேணாம் சார். சார் நான் சொல்லிடுறேன் சார். அப்ப சொல்றா சார். அது டேய் வெறுப்பேத்தாத, சொல்லு. சார் தர்மா சார் தான் சார் செய்ய சொன்னாரு. இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? அவன் போற வேகத்துக்கு தர்மா பையில ஏதாவது பண்ணிருவேண்டா. என்ன பண்ணுவான்? நேரா போவான், அந்த வீட்டு கேட்ட காலால ஒரு எத்துவான். உள்ள போனா தர்மா பையன் ஏதாவது கட்சி மீட்டிங் போயிருப்பான். இவன் வீட்டு வாசல்ல நின்று 4 சவுண்ட கொடுப்பான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற 4 பூந்தொட்டியை தூக்கி போட்டு உடைச்சிட்டு வந்துருவான். ஏய், நீ வரையோ இல்லையா? நான் போறேன்டா. நீ போய் என்ன பண்ண போற? அவனாச்சும் கேட்டை திறந்து உள்ள போய் 4 சவுண்ட் கொடுத்துட்டு வருவான். நீ 15 வருஷமா அந்த கேட்டையே தாண்டாம டேய் ஜெயராமா அப்படின்னு வெளியில நின்று சவுண்ட் கொடுத்துட்டு வருவ. இங்க பாரு, அப்பனும் மைனு ஏதோ குருச்சேத்திர போருக்கு போற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்களா? போவீங்களா அங்கிட்டு? நீ வாரியோ இல்லையோ? நான் போறேன்டா.
பெரும் படையோட போறேன்டா. போய் அந்த ஜெயராமனை உண்டு இல்லன்னு பாத்துறேன்டா. ஏய் ஜெயராமா வரேன்டா. ஏய் சித்தப்பு நானும் வரேன் சித்தப்பு. ஐயோ இவங்க அளவுல தாக்க முடியலையே. ஷே ஷே இவங்க அப்பா மையன் பாசத்துல தீய வைக்க. சார் என்ன நான் போயிட்டு என் பிசினஸ் பார்க்கலாமா சார்? பிசினஸ் இதானே உன் பிசினஸ்? ஆமா சார். ஒண்ணாமா இதானே அடிக்கிற. குட் மார்னிங் மேடம். ஏய் லூசு, அறிவு இருக்கா உனக்கு? ஏன் மேடம் குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு இப்படிதான் என் மேல கத்துவீங்களா? இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி குட் மார்னிங் சொல்லி பாரு, உன்னை அப்படியே கடிச்சே கொன்னுடுவேன். இப்போ எதுக்கு மேடம் திட்டுறீங்க? உள்ள வரப்போ கதவு தட்டிட்டு வர மாட்டியா? அட போங்க மேடம், நமக்குள்ள என்ன மேடம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம். ஆமா, எனக்கே இன்னும் இந்த வீட்ல காஃபி தரல, நீ எப்படி காஃபியோட வர? மேடம் இது நம்ம வீடு மேடம், எதுக்கு வீணா ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கணும் தான் நானே கிச்சன் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம். லூசு. தேங்க்யூ மேடம். அப்புறம் மேடம் பார்ல மெம்பர் ஆயிட்டீங்க. வாட்? சாரி மேடம், டங்ல ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. பார் கவுன்சில மெம்பர் ஆயிட்டீங்கல்ல, அத சொல்ல வந்தேன். மேடம் பார் கவுன்சிலே மெம்பர் ஆயிட்டீங்க. சரி, அதான் மெம்பர் ஆயாச்சே, மேல சொல்லுமா. இல்ல அடுத்து என்ன கேஸ் பிடிக்கலான் தான். சீனியர் லாயர் ஜெயராமன் பொண்ணுங்கிற லேண்ட்மார்க்கோட களத்துல இறங்குறீங்க. எப்படியும் கேஸ் எல்லாம் வந்து குவியும். இந்நேரம் ஒரு 2-3 கேஸாவது வந்திருக்கணுமே. இப்போதைக்கு கட்ட பஞ்சாயத்து கேஸ். சூப்பர் மேடம் சூப்பர். எங்க? அந்த கார்த்தி வீட்ல. என்ன வீட்டு பேரை சொன்னதுக்கே அலற? ஏன் மேடம் உங்களுக்கு வேற கேஸே கிடைக்கலையா? திரும்ப திரும்ப எதுக்கு மேடம் அந்த கேஸ் ஃபைல்ஸையே கையில வச்சுட்டு சுத்துறீங்க? நான் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அத முடிக்காம விட மாட்டேன். நானும் பல அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதான் இப்ப நானே களத்துல இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, என்ன மேடம் பண்ண போறீங்க? அந்த கார்த்தி வீட்டுக்கு போறேன், அவன் போட்டோவை எடுத்துட்டு வர. மேடம் அவங்க வீட்ல போய் திருட போறீங்களா? ஐயா, நான் இதுக்கு அவன் வீட்டுல போய் திருட போறேன்? முதல்ல அவன் வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன். அப்புறம் எப்படி மேடம் அவன் போட்டோ எடுப்பீங்க? அவன் போட்டோவை எடுக்கிறதுக்கு பதிலா அவனே போட்டோ எடுத்தா? ஐயோ நம்மளே மாட்டி விட்டுறான் போல இருக்கு. மறு குழந்தை உஷாரு. சூப்பர் ஐடியா மேடம். செம்ம ஐடியா. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தேவையில்லையே, ஒரு ஆள் போனாலே போதும். ஒரு ஆள் கூட இல்ல, ஒரு விரல் போதும். டப்புன்னு போட்டோ எடுத்துட்டு சட்டு புட்டுன்னு வந்துடலாம். ஓகே மேடம், ஆக்சுவலி நான் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். அதுலயும் பாருங்க, எழுதி வச்ச லீவ் லெட்டரை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் உங்களுக்கு அந்த லெட்டரை கொரியர் அனுப்புறேன். பாய் மேடம். ஓய் ஐயோ மேடம், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காருன்னு சொன்னேன். இன்னைக்கு முழுக்க நீ ஏன் கூட தான் சுத்துற. ஒரு முக்கியமான விஷயம்,
அந்த போட்டோவை எடுக்க போறதே நீதான். ஐயோ, நான் செத்தேன். இவர் எப்படி வந்தாரு? நான் இங்கே தான் வர்றோம் தெரிஞ்சு இவர் எப்படி கரெக்டாக டயத்துக்கு வந்தாப்புல? பாவி, உன் வேலை தானே அது? நானே அவன் மேலே இருக்கிற கோவத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருக்கேன். என்னைய அதுவும் என் கூட இருந்துக்கிட்டே எப்படி ஓவர்டேக் பண்ணி போய் போட்டு கொடுத்தேன். அப்பா என்ன மறைக்குதுப்பா? என்ன செஞ்சு விடுவான்? என்னடா செஞ்சு விடுவான் அண்ணன்? என்னடா என்னடா செய்ய போற? நான் உங்களை என்ன செய்ய போறேன்? நீங்க வீட்டுக்கு போங்க. என்ன போக சொல்லிட்டு நீ என்ன செய்ய போறேன்னு கேக்குறேன். அப்பா, அவங்க பண்ணதெல்லாம் மன்னிக்க சொல்றீங்களா? என்னமோ நான் தான் வேணும்னு கொலவெறியோட அவங்கள தேடி அலையிற மாதிரி பேசுறீங்க. ஆமாண்டா, நீதான் அம்மாச்சி குணத்தோட ரத்த வரி பிடிச்சி திரியிறியே. ஏன் பிள்ளையா இருந்தா, நட்ராஜன் மகனா இருந்தா இப்படி வண்டியை விரட்டிக்கிட்டு வருவியா? வண்டியை திருப்பிக்கிட்டு வீடு வந்து சேரு. அப்பா, என்ன? எங்க அம்மாவை தப்பா பேசுனாங்க, அப்ப நான் பொறுமையா தான் இருந்தேன். எங்க அப்பாவும் தப்பா பேசுனாங்க, அப்பயும் நான் பொறுமையா தான் இருந்தேன். எல்லாரும் முன்னாடி என்னை அடிச்சு என் வண்டியும் கொளுத்தி போட்டாங்கல்ல, அப்பயும் நான் பொறுமையா தானே இருந்தேன். நிறைய சினிமா பாக்குற போல கேட்டதும் கோவம் வர மாதிரி கோர்வையா பேசுற. ஆனா எனக்கு கோவம் வராதுப்பா. வண்டியை திருப்பிட.